வீரக்கடவுள் மூலக்கரை என் வெங்கடேச பண்ணையார் 58வது ஆண்டு பிறந்தநாள் விழா பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரும் திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவில் பாடி வட்டார நாடார் சங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வாரீர் வாரீர் என அன்புடன் அழைக்கிறார். நிகழ்ச்சி ஏற்பாடு அகில இந்திய மூலக்கரை என் வெங்கடேச பண்ணையார் பேரவை மாநில தலைவர் பாடி சரஸ்வேல்குமார் அவர்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முதலமைச்சரின் உத்தரவின்படி நடைபெற்றது. பல்வேறு சங்கங்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை எல்லாம் முதல்வர் அலுவலகத்தில் விவாதித்து அந்த கோரிக்கைகள் குறித்து நீதித்துறையுடன் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. சிலவற்றை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று எவற்றை தீர்க்க முடியுமோ எவற்றை நிறைவேற்ற முடியுமோ அவற்றை நிறைவேற்றுவதற்கு உறுதி எடுக்கப்பட்டு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் பேசிய பலருமே விரைவாக இந்த ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்ற தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அரசும் விரைவாக இந்த பேச்சுவார்த்தையை முடித்து அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவற்றை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுப்போம். எனவே முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிதித்துறையின் நிலைக்கு ஏற்ற எந்தெந்த கோரிக்கைகள் முக்கியத்துவம் என்று கவனிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை விரைவில் தேதி அறிவிக்கப்பட்டு நிறைவு பெறும். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அனைவரையும் ஒன்றாக வரவழைத்து அதில் முடிவுகள் சொல்லப்பட்டு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசி அதன் விவரங்கள் அறிவிக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி நேற்றைக்கும் இன்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு சங்கங்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை எல்லாம் முதல்வர் அலுவலகத்தில் விவாதித்து சில கோரிக்கைகள் நீதித்துறையோடு விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அங்கே விவாதித்து சிலவற்றை முதல்வர் கவனத்திற்கும் கொண்டு சென்று எவற்றை தீர்க்க முடியுமோ எவற்றை நிறைவேற்ற முடியுமோ அவற்றை நிறைவேறுவதற்கு முடிவெடுக்கப்பட்டு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும். அந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் பேசிய பலருமே விரைவாக இந்த ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்ற தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அரசும் விரைவாக இந்த பேச்சுவார்த்தையை முடித்து அவருடைய கோரிக்கைகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவற்றை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கும். எனவே மாண்புமிகு முதல்வரோடு கவனத்திற்கு கொண்டு சென்று நிதித்துறையுடைய நிலைக்கு ஏற்ப எந்தெந்த கோரிக்கைகள் முக்கியத்துவம் என்று கவனிக்கப்பட்டு இந்த பேச்சுவார்த்தை விரைவிலே தேதி அறிவிக்கப்பட்டு நிறைவு பெறப்படும். ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கிறது. அந்த பிரதான கோரிக்கை எது ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தை முடிவு சொன்ன மாதிரி இருக்கும். எனவே பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டத்திலே எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரே செட்டிங்கா பேசி அதில் அந்த முடிவுகள் எடுக்க சொல்லப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்வதை நாங்கள் என்ன மேற்கொண்டு செய்வதை பேசி உங்களுக்கு அந்த விவரங்கள் அறிவிக்கப்படும். எத்தனை சதவீதம் தொழிற்சங்கங்கள் கேட்கறாங்க, நம்ம எவ்வளவு கொடுக்க தயாரா இருக்கும்? சதவீதம் அது ஒவ்வொரு சங்கத்திற்கும் இருக்கு. கொடுக்கிறது நிதித்துறையோடு கலந்து பேசி முடிவெடுக்கப்படும். நீங்க எல்லா விதமான கேள்விகளுக்கும் முடிவு என்பது அவர்கள் வைத்த கோரிக்கைக்கான முடிவாகத்தான் நான் சொன்னோம். அதை இப்பொழுது சொல்வது என்பது சாத்தியமில்லை. ஏன்னா எல்லோருடைய கோரிக்கையும் நாங்கள் குறிப்பிடுத்திருக்கிறோம். அதில் தொகுத்து எது அதிகமான சங்கங்களால் கேட்கப்பட்ட கோரிக்கை எது பிரதானம் எது சாத்தியம் இல்லாது எல்லாம் முடிவெடுத்துதான் நாங்கள் அறிவிக்க முடியும். இன்றைக்கு அது குறித்து எதுவும் சொல்வதற்கு இல்லை என்பதை அன்போடு தெரிவித்துள்ளேன். நன்றி.